ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அனுபவ ரீதியில் ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அறிவுபூர்வமாக கேட்டுக்குங்க. ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா, 1,00,000 செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே ஒரு ரூ. 1000 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து பல கஷ்டங்களை பட்டு நம்ம 2 மாதம் ஊரில் வந்து தங்குறோம். அந்த 2 மாதத்துக்குள்ள லட்சங்கள் செலவாகுது. 2 மாதத்தில் அதே அந்த லட்சங்களை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அங்கே 3 வருஷம் 4 வருஷம் படாத பாடுபடுறோம். லட்சங்களை வந்துட்டு நம்ம சேர்க்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. சேர்க்குறாங்க. ஏன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து பல லட்சங்களை பல கோடிகளை வந்துட்டு சம்பாரித்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாதுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள விட இங்கே இருக்கிறவங்க சந்தோஷமாகவும் என்ன காசு பணத்தோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, காசு மட்டும்தான் சந்தோஷம், ஆனால் குடும்பம் இல்லை. குடும்பம், சந்தோஷம், காசு, இது 3மே கிடைக்கணும்னு சொன்னால் இந்தியா தான் பெஸ்ட்டு. இது ஏன் சொல்ல வரோம்னு சொன்னால், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்துட்டு வாழ்க்கையை இழக்கிறோம். இழக்கக்கூடிய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம திருப்பி எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். போன வாழ்க்கை திருப்பி என்றைக்குமே வராது. சரியா? போன பைசா கூட நம்ம வந்துட்டு எடுத்துடலாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக திரும்பாது. நமக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்கும், வாலிபம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் உடம்புல ஒவ்வொரு வியாதி வந்து கடைசியில் முடியும் தருவாய் வரும்போது மட்டும்தான் தெரியும், ஆஹா நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க, புரியாதவங்க பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு தெரிஞ்சுங்க.